அந்த ஒரு மடிப்பு இருக்கு பாரு தம்பி பாறையில, அதுல காலை வச்சு அப்படியே அந்த ஓரத்துக்கு போப்பா. பயங்கரமான எந்த பக்கம் இருக்குமா சார்? சரி, இதில் ஆழம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. பிசாட்டு இதுலேயே அப்படியே போயிடலாம். இதில் இருந்து மேலே ஏற முடியாது, வழுக்கும். உங்களுக்கு அதிலேயே போனாதான் அந்த வழுக்கு நம்ம போயிட முடியாது. மேலே போகிறாங்க சார், பார்த்து சார். சார், போயிடலாமா? கீழே ஒன்றும் தண்ணி ஆளலை சார். அவ்வளோதான், அந்த கம்பை பிடிச்சி அப்படியே சார், அப்படியே அந்த போன்லேயே ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்துடுங்க. நாங்கள் தரிசனம் பார்த்துக்குறோம். எதுக்குள்ள போய் உட்காந்துருக்காரு பாருங்க. அதான் அதான் நம்ம பண்ணிக்கலாம் ஈஸியா. இதில் தூங்கி நம்ம போய் எல்லாமே பார்க்கணும். வாங்கிக்கலாம் சரி. சார், உள்ள வீடியோ எடுக்க முடியுதா? உள்ள வீடியோ எடுத்தீங்களா? அதை கொடுங்க, அதை கொடுங்க. உள்ள போக ஆசை தாங்க, ரொம்ப வலிக்குது.
போயிட்டு வந்தவங்கள்ட்ட கருவுறாரு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். நான் மேலே வந்துட்டோம் நல்லதா வச்சுருக்க நல்லது தானே. ஓகே ஓகே வாங்க பார்த்து வாங்க. அதை நம்ம உங்களுக்கு கேரட் நான் இது எஸ்மா அது என்ன பிடிச்சி என்ன பிடிச்சி எடுத்து அவ்வளோதான் வெயிட் பண்ணலாம். நான் ஃபோன் வச்சுக்கிறனால இல்லைன்னா நான் வீட்டுக்கு போனேன். நீங்கள் கயிறு அந்த கயிறை பிடிச்சிங்க. நான் மிதிச்சிருக்கேன் அவ்வளோதான். நீங்கள் வாங்க நான் மிதிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வரலாம். பார்த்து கூப்பிடுங்க. நான் பார்த்து சார் வாங்க உங்களுக்கு கம்மியாக போய் வாங்க வந்துடலாம் ஒரு கையை மட்டும் அப்படி வாங்க. ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிங்க. இந்த பிடிச்சி ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிங்க. அப்படியே செய்யலாம். எடுத்துக்கிட்டாக்கால என்ன அவ்வளோதான் பார்த்துட்டு சந்தோஷம். ஓகே வா அப்படி ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகி நான் பிடிச்சிக்கிறேன் வாங்க. பார்த்து அப்படியா இந்த கண்டி பிடிங்க அவ்வளோதான். அப்படியே வாங்க பார்த்து வாங்க. இவர்கிட்ட இருந்தால் நான் வெளியே வாங்க போகிறேன். வெளியில் நம்ம அவ்வளோ அவர் கவர்மெண்ட் உண்டு. ஓம் நம சிவாயா போட்டு தாங்கணுங்க. கம்புட்டு நேத்தி நினச்சி விடுங்க சாமி. நடராஜர் பத்திரிலாம் கேட்டோம்ல. நாங்கள் நடராஜர் பத்திரிலாம் கேட்டோம்ல இங்கேருந்து. அதான் மறுபடியும் ஒரு வாங்குறீங்களா? இந்த நாங்கள் இருக்கோம். ஐயா காலெல்லாம் பிறகு பாரு. சிவாய நம சிவாய நம சிவாய
நாட்டவருக்கும் இறைவா பொறுப்பை கொடுத்து கொஞ்சம் அப்படியே சாரிடா கூப்பிட்டே சாமி விட்டுவாங்க எல்லாமே. ஊருக்கு ஆளுக்கு ஒரு கோடி சாமி வச்சுட்டு பக்கத்துல வச்சுக்கோ. ஏரியா ஒன்னா வச்சுக்கோங்க. வாங்க, நான் வெயிட் பண்றேன். நீங்க வாங்க, அந்த விகுதி அபிஷேகம் பண்ணிக்கிறேன். அப்புறம் நல்லா உட்காந்து பார்த்து கொண்டு வாங்க. 12 மணி வரைக்கும் நைட்டு அவ்வளோதான். அப்படியேம்மா அப்படியேம்மா அப்படியே ஒரு நிமிஷம். ஓகேவா? ஓகே. எங்க இன்னொருக்கா
அம்மா இன்னொருக்கா இங்கே பக்கத்துல பக்கத்தில் அரூரா சர்ச் பக்கம் தான், வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். 1 ஹவர்லாம் அவங்களுக்கு வாக்கிங் போகிற மாதிரி இருக்கு. பக்கம் தாங்க, பஸ் ஏறினா ஒரு 1.5 மணி நேரம் தான். நான் ரத்னகிரியா என்னடா அதிகமான பார்க்க போற மாதிரி இருக்கு மேம். கரெக்ட். சியா மெதுவா என்கிட்ட வர வரைக்கும் மெதுவா. சின்ன இருக்கு. சரி மேலே வா. 2 பேரும் நல்லா பார்த்தீங்க, அப்புறம் டக்குனு திரும்பி ஃபோட்டோ எடுங்க. மேலே வாங்க. வாங்க அங்கே இருந்தாங்க போலாம். இது அப்பா படைப்பா மியூசிக் போட்ட வேண்டியதான். நீலாம்பரி முடியுமா முடியுமா? ஐயோ என் கம்புங்க, ஏன் கம்பு ஏன் கம்பு கம்பு நீங்க சொல்லாமலே பின்னாடி வர்றவங்களை இடிச்சிருக்கீங்க. போ போ நடப்போ, கையை நீட்டக்கூடாது எதையும். நில்லு நில்லு தனியா, சரி நில்லு. இடம் அழகா இருக்கு. தொடாம போகணும், தொடக்கூடாது. நில்லு. இங்க பாரு, திரும்ப தனியா சியா திரும்ப. இங்க பாரு, இங்க பாரு. நீ இந்த இடத்துல மூச்சே வாங்கலையே, எனக்கு ஒரு கஷ்டம் இல்லையே. நான் இப்பதானே எழ ஆரம்பிக்கிறேன். இந்த மலையறதுக்கு நான் இறக்கி ஏற்றினேன். அங்கே போய் நம்ம நடந்தது என்னதான் திரும்ப நான் உங்களை காணா. தங்கம் நின்று போடா, பார்த்துப்போ. மேலே ஏறி மேலே ஏறி நின்று நீ வாடா. ரேம்குள்ளே வரலையா? ஆமாம், சார்கிட்ட சொல்லிட்டு சார் தான் மேலே அப்படியே கம்ப்ளைண்ட் வைக்கலாம். சாரோட யோகா கிளாஸ் நேம போட்டு ஒரு செம்மையாக திருவிழங்கான ஒரு ட்ரெக்கிங். ஆமாம், சாரை வந்து ஃபோட்டோவில் தான் விஷுவல் அவங்க நல்லா இருக்குது. ஒரு நிமிஷம் வேலை பார்க்குறோட ஃபோட்டோ வில்வேலை மேம். அது இல்லை, அது வில்வேலை சின்னதாக இருக்கும், உங்களுக்கு பெருசாக இருக்கு. என்ன தாங்க நான் சொன்ன மாதிரி நடக்கும், கால் வலிக்கலையே. நம்ம ஒரு வழியா கரெக்டு முறையான பாதையெல்லாம் கடந்து இப்போ நீங்கள் உங்கள் முகத்தில் தான் முக ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக இருக்கும் இந்த இடம்.
ஆனாலும் எல்லாரும் வந்து டயர்டே தெரியாமல் அந்த சிரிச்ச முகமாக போஸ் கொடுக்கலாம், மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. மேடம் என்னதான் இருந்தாலும் என்னதான் டயர்டாக இருந்தாலும் டக்குன்னு கேமரா இப்போ அப்படியே நேற்று மலையில் இந்த பூத்த பச்சை இலை மாதிரி பசு பசுன்னு சங்கு ஒளி பக்கத்தில் கேட்குது. நம்ம நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். வேற கோயிலோ அப்படிங்க. ஆனால் இடம் நல்லா மழை பெஞ்சிருக்கு, நல்லா பசுமையாக இருக்குது. வெயிலே எந்த இடத்துலையுமே இல்லை. ஒரு மணிச்சாரலோட இன்னும் ஆள் கடைசி சியா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஊட்டி வீட்டுக்கு தான் கடைசியா எல்லாரும். நல்லா இருக்கு. திரும்பி மறுபடியும் எல்லாரையும் மறுபடியும் மா சியா எல்லாம் போகாத. இங்கிட்டு இந்த சைடு சியா வா. வேணாம் தலைப்பரட்ட மாதிரி இது மீன் அதோட பேர். வாமா இங்கிட்டு வா. நீ தவ காலைன்னு சொன்னியா? காலை நீ முகத்தை மூடுறப்ப நான் எடுக்கிறதுக்கு எல்லாரும் சாமி கும்பிடுங்க. போங்க சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்டு வாங்க. அப்படி ஒரு வழியா நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நடந்து பார்த்தோம். உள்ள கருப்பு சாமி கோயிலுக்கு வந்து காடு வழியெல்லாம் கிடையாது, டயர்டும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டே நடந்துருந்தாங்க. அதுலேயே குறிப்பாக வந்து சியா நான் சொன்ன மாதிரி நடந்து வரோம். உனக்கு கால் வழியே இல்லை தானே? கிடையவே கிடையாது. நீ எக்கலாம் நான் எக்கலாம் வீடியோ எடுத்து அவங்களா சொல்கிறேன். ஏப்பா இதை அடுக்கிறது வித்துப்பா அப்படின்னு. தண்ணியில் மிதிக்காமல் போங்க தங்கம். தண்ணி சில்லர் தான் இருக்கும். பேண்ட்டை ஈரமாக்காமல் போமா தங்கம். சியா ஈரமாக்காத பேண்ட்டை தூக்கு. அதுதான் இப்படி மாமானு. செமையாக இருக்குல்ல சாரல் மழை பாருங்க. மழை சாரல் மழை பார்த்துமா சியா உன்னால் முடியுமா? வா 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 கைப்பிடி வா. வா வா அதை கல் நம்ம கரைவா. ரெண்டு முறை இருக்கு பாரு பாரு பாருங்க. அங்கே பார்த்து பொறுமையாக போங்கம்மா. விட்டு மாதிரியா இருக்குதா சாமி. கல்லும் ஊறிடுச்சு, காலும் ஊறி போச்சு. போயா முட்டாய் வாங்கி சாப்பிட்டு வேகமாக ஏறி சாமி கும்பிட்டு வந்துட்டீங்க. வெரி குட். ஆமாம் முட்டாய் கொடுத்தவர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. ஆமாம் நான் முட்டாய் கொடுத்தா நீங்கள் சாமியை பாட்டினீங்க. நான் சாப்பிட விட்டுறேன். நில்லு அங்கே ஓரத்துக்கு போகாத. பெரிய கம்பை எடுத்து மேலே வந்துட்டாங்க. இந்த கம்போட உதவியால் கிட்டத்தட்ட மேலே வந்துட்டாங்க. போலாம் சியா. இம்பிட்டு பற்றியும் இருந்துட்டு வந்து அழகா சியா. ஓகே என்ன சொல்லுங்க. வெற்றி அவ்வளோதானா? என்னவா? ஓம் நம சிவாய. சின்ன தம்பி டேய் அவன்லாம் ஒல்லியாக இருக்க போய் அங்கே லாஸ்ட்டில் உட்காந்துட்டான்.
ஓகே வா எப்படி மங்கி இருக்கு பார்த்து பையன் அப்பா பஸ் பேப்பர் ஏதாவது இருக்கா? இருக்குண்டா சுந்தரம் நாங்கள் சுந்தரம் மங்காளிங்க ரீச் பண்ணிட்டோம். குளிருதா அதான் குளிராதுவா ஆமாம் இருக்கும். இல்லை வரேன் உட்கார சொன்னார். இங்கே உட்காருங்க வரேன்னா கண்ணியம் மதுரை அரசே போற்றி குடல் இலங்கு குருமணி போற்றி தென்துளி மண்டினுளாடி போற்றி இந்திரனுக்கு ஆரம்பதானாய் போற்றி அண்ணாமலை மன்னா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் அது அவர் அது அங்கே இது இங்கே அவர் டெலீட் பண்ணி கொடுத்துறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கஷ்டப்பட்டு எடுத்தேன். இது ரீஸ்டார்ட் இருக்கா? வாங்க தனியாகவே ஏறி தனியாகவே இறங்கிட்டாங்க. யாரையும் தூக்க சொல்லாமல் சூப்பராக குட் பேர் நடக்கலாம்.
ஏறின வேகத்தோட இறங்கின வேகம் ரொம்ப வடிஜோலாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. வேறு மாதிரி ஒரு ஸ்பீட்டில் இருக்காங்க. அங்கிட்ட ஒரு டீம் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக வந்துட்டு இருக்காங்க. யானை வண்டி தான் முருகா. எப்படியாச்சும் கீழே இறக்கி விட்டுப்பா எல்லாரையும். தண்ணியில் முடிக்காம தங்கும். ஆமாம், மழை இல்லாமல் இருந்தாலே தண்ணி இறங்கிடலாம். போகிறப்ப அரை மணி நேரம் போன தூரத்தை வெறும் 5 நிமிஷத்தில் அசால்ட்டாக இறங்கிட்டாங்க. பார்த்தா கருப்பணசாமி கோயில். சாப்பிட்டு கைகள் ஒன்று தெரியல, கருப்பணசாமி கோயில் வந்து நிற்கிறாங்க எல்லாரும். வாடி தாங்க. நோ எந்திரி போகலாம். எந்திரி சொல்கிறேன். மட்டும்தான் இந்த மழையில் தனியாக ஏறிட்டு இறங்குறாங்க. கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போகிறாங்க இந்த காலத்தில். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டாக போட்டு பயப்படாமல் வராங்க. அது காலை அதை தூக்கி வச்சு ஒரு நெட்வொர்க் கிடைச்சி ஒரு மெசேஜ் வருது. இந்த மலையிலேருந்து நடந்து வராங்க. அங்கேருந்து நடந்து வரீங்க. நடந்து வரீங்க. பிரமிப்பாக இருக்கும்ல. அங்கேயே போயிட்டு வரோம் அப்படின்ட்டு இருக்கும். சரி, வெற்றி பயணம். சரி சொல்லுங்கண்ணா. வெற்றி பயணம் இனிதே முடிந்தது. ஆன்மீக சுற்றுலா பயணம் முடிந்தது. நன்றி. வாழ்க வளமுடன்.